Good morning, students. Today in your English class, we are going to see lesson number 6 poem, No Men Are Foreign. This poem was written by James Falconer Kirkup. No Men Are Foreign ஓட மீனிங் என்னன்னா எந்த மனிதனும் வெளிநாட்டவர் இல்லை அப்படின்றது தான். ஸோ இது உங்களோட மெமரைட்டட் போயம். ஸோ அதனால் நீங்கள் இந்த போயமை மெமரைஸ் பண்ணி ஆகணும். I will explain this poem line by line. Just listen to it carefully. Read on the poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak a different language. ஸோ இந்த போயம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த போயம் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எதுக்காக நம்ம நம்மளோட மற்ற கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள் அவங்கள பிரதர்ஸை நம்ம ட்ரீட் பண்ணோம். பிரெத்ரன்னா பிரதர்ஸ். ஸோ அவங்கள ஏன் நம்ம வெறுக்கக்கூடாது, அவங்க மற்ற கண்ட்ரியில் இருக்காங்கன்றதுக்காகவும் வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகவும் அவங்கள நம்ம ஏன் வெறுக்கக்கூடாதுன்றதை இந்த போயம் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுப்போம். The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of men. ஸோ poet நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா கண்ட்ரியில் இருக்கிற மக்களும் ஒன்று தான். அண்ட் எல்லா மனிதர்களும் நம்மளோட சகோதரர்கள் தான் அப்படின்றத poet நம்மளுக்கு நினைவுபடுத்துறாரு. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. ஸோ இந்த போயம் நம்ம படித்து முடிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை எதிர்த்து போராடுறது, சண்டை போடுறது எவ்வளோ இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி போயம். Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this in which we all shall lie. So in the first 4 linesல author என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா மனிதர்களும் எந்த மனிதனும் வேற்று ஆள் கிடையாது. நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச்னா எந்த மனிதனும் தெரியாதவங்க, வேற்று ஆள் கிடையாது. எந்த கண்ட்ரியுமே வெளிநாடு கிடையாது. இங்கே இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற மனிதர்களுடைய யூனிஃபார்ம்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே பாடி தான், ஒரே உயிர் தான். இந்த நாட்டில் இருக்கிற சோல்ஜரோட பாடியும் ஒன்று தான், அந்த நாட்டில் இருக்கிற சோல்ஜரோட பாடியும் ஒன்று தான். இவரோட உயிரும் ஒன்று தான், அவரோட உயிரும் ஒன்று தான். ஸோ யூனிஃபார்ம்குள்ளே இருக்கிற உடல் உயிர் எல்லா நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒன்று தான். அண்ட் அதே மாதிரி நம்மளோட மற்ற நாட்டில் இருக்கிற பிரதர்ஸ், அதாவது மற்ற நாட்டில் இருக்கிற பீப்புள் எங்கே நடக்கிறாங்களோ அதே இடத்துல தான் நாமளும் நடக்கிறோம். அதுதான் நம்மளோட மதர் எர்த். அந்த எர்த் மேலே தான் அவங்களும் நடக்கிறாங்க, நம்மளும் நடக்கிறாங்க. அந்த எர்த் மேலே தான் அவங்களும் வசிக்கிறாங்க, நம்மளும் வசிக்கிறோம். ஸோ அதனால யாருமே எந்த மனுஷனும் வேற்று ஆள் கிடையாது, எந்த கண்ட்ரியும் வெளிநாடு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். They too, aware of sun and air and water, are fed by peaceful harvests by war's long winter starved. ஸோ டேனா அவங்க அந்த நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ், அவங்களுக்கும் சூரியனை தெரியும், காற்று தெரியும், நீர் வாட்டரை தெரியும். அண்ட் அதே மாதிரி அவங்களும் they are fed by peaceful harvest by war's long winter starved. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் போர் எல்லாமே எப்போ நடக்கும்னா வின்டர் சீசனில் தான் நடக்கும். ஸோ தட் அந்த வின்டர் சீசனில் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அறுவடை வரும் சம்மரில். ஸோ அந்த டைமில் அவங்க நல்ல உணவு சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்படி இந்த வின்டர் சீசன் முழுக்க பசியோட பட்னியோட போரிட்டு அதுக்கப்புறமா ஹார்வெஸ்டில் பீஸ்ஃபுல்லாக நம்ம உணவு அருந்தணுமோ அதே மாதிரி தான் அவங்களும் அந்த வின்டர் சீசன் முழுக்க பசியோடு இருந்து போரிட்டு அதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அவங்க பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. Their hands are ours and in their lines we read a labor not different from our own. ஸோ நம்மளோட கைகளும் அவங்க கைகளும் ஒன்று தான். அண்ட்
in their lines we read a labor not different from our own. ஸோ அவங்க நிற்கிற அந்த வரிசையை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே இருக்கிற லேபரும் நம்ம நாட்டில் இருக்கிற லேபரும் உழைப்பாளி, அந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி நம்ம நாட்டில் இருக்கிற உழைப்பாளியை விட எந்த விதத்துலையும் வந்து மாற்றானவர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. So இதில் என்ன சொல்றாரு ஆத்தர்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் கண் இருக்கு. நம்ம எப்படி நம்மளோட கண்கள் எப்படி விழிச்சு தூங்குதோ அதே மாதிரி அவர்களுடைய கண்களும் வந்து விழிக்கும், உறங்கும். அண்ட் அதே மாதிரி வந்து நமக்கு இருக்கிற வலிமை, நம்மளோட இந்த வலிமையை வந்து எப்படி வந்து மற்றவர்களுடைய அன்பு வந்து வெற்றி காணுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து அன்பால வெற்றி பெறக்கூடிய வலிமை அவங்களுக்கும் இருக்கு. எல்லா லேண்ட்லையும் எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு காமன் லைஃப்னா வந்து ஒரு உயிர், மிக சாதாரணமான ஒரு உயிர் எல்லா நாட்டிலையுமே வந்து இருக்கு. அண்ட் அதை வந்து எல்லாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதாவது வந்து அது எல்லாத்தையும், அந்த ஒரு சாதாரணமான உயிர் தான் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாருமே வந்து அங்கீகரிச்சு அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. So இந்த லைன்ஸ்ல வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளோட பிரதர்ஸா அவர் யாரு சொல்றாருன்னா, நம்ம பக்கத்து நாட்டுல இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அவங்கள தான் வந்து பிரதர்ஸ்ன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து நம்ம அந்த நாட்டில் இருக்கிற பிரதர்ஸை வந்து நம்ம வெறுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படும் போது நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அந்த கண்ட்ரியை வந்து நம்ம எப்படி வந்து அழிக்கிறோமோ, அவங்களுக்கு துரோகம் பண்றோமோ, அவங்கள பனிஷ் பண்றோமோ, அதை வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. டிஸ்போசஸ் அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து அழிக்கிறது. பெட்ரேனா வந்து துரோகம் செய்யறது. கண்டம் அப்படின்னா வந்து பனிஷ் பண்றது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த லைன்ஸ்ல சொல்றாரு. ஒவ்வொரு தடவை நம்ம மற்ற கண்ட்ரியில இருக்கிறவங்கள வந்து அழிக்கணும், துரோகம் செய்யணும், பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படும் போது நாம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு அதை நாமளே செய்துக்கிறதா வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. ஸோ இந்த லைன்ஸ்ல வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நம்ம சண்டையிடும்போது அந்த கைகளை ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உயர்த்துறோம் இல்லையா, அப்படி உயர்த்தி சண்டையிடும் போது நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம வந்து இந்த ஹியூமன் எர்த், நம்மளோட பூமி தாயை தான் வந்து நம்ம வந்து டிஃபைல் அப்படின்னா டேமேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒருத்தர் வந்து எதிர்த்து போரிடும் போது நம்ம வந்து இந்த ஹியூமன் எர்த்தை தான் வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ்ல ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரகத்துல பார்க்கக்கூடிய அந்த நெருப்பு, அந்த புகை, அந்த தூசு ஆனது வந்து நம்ம இந்த ஏரோட அந்த இன்னசென்ஸை வந்து மறைச்சிடும். அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த ஒருத்தரோட எதிர்த்து போரிடும் போது வரக்கூடிய அந்த ஃபயர் அண்ட் டஸ்ட் அது வந்து நரகத்துக்கு சமமானது. அந்த நரகமானது வந்து எதை வந்து அழிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றோட இந்த புனிதத்தை வந்து அழிச்சிடும். ஸோ அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கு. காற்று தானே எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கு. ஸோ அந்த காற்றோட அந்த புனிதத்தன்மையை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் எதிர்த்து போரிடும் போது ஏற்படுற இந்த நரகமானது அழிச்சிடும். And remember,
Remember, no men are foreign and no countries strange. So ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மனிதரும் வந்து வேற்று மனிதன் கிடையாது, எந்த கண்ட்ரியும் வந்து வேற்று கண்ட்ரி, வேற்று நாடு கிடையாது அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த போயமை முடிக்கிறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் போயம். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு வேற்றுமையை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அவங்களோட ரிலீஜியன், அவங்க பேசுகிற லாங்குவேஜ், அவங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் எதுவும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லா மனித உயிரும் ஒன்று தான். இங்கே இருக்கிற மனித உயிரும் ஒன்று தான், மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மனித உயிரும் ஒன்று தான். ஸோ எதுக்காக நம்ம ஒருத்தரை எதிர்த்து போராடணும்? அப்படி போராடுறதுனால நம்மளோட எர்த், அதாவது நம்மளோட பூமியை தான் வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம இந்த அமைதியான இந்த உலகத்தையே வந்து நம்ம வந்து ஒரு நரகமாக வந்து மாற்றுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த போயமில் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ இது வந்து உங்களோட மெமரைட்டர் போயம். நீங்கள் வந்து இதனோட மீனிங்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு மெமரைஸ் திஸ். ஸோ நான் ஒரு தடவை இந்த போயம் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ரீட் பண்ணுங்க. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes like ours. The land our brothers walk upon is yet like this, in which we all shall lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful harvests, by war's long winter start. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. So this is this poem. Read through this poem and memorize it, because it's an easy poem. நீங்க வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு மெமரைஸ் பண்ணுங்க. Next, about the author parunga. James Falconer Kirkup, born James Harold Kirkup, was an English poet, translator and travel writer. He wrote over 30 books including autobiographies, novels and plays. Kirkup wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. His hometown of South Shields now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at a special event at Central Library in South Shields. ஸோ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா he was an English poet, translator and travel writer. ட்ராவல் பண்ணும்போது நிறைய கதைகள், புக்ஸ் எல்லாம் எழுதுவார். அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி வந்து The Drowned Sailor at the Downs அப்படின்ற ஒரு போயம். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1947. அவரோட ஹோம் டவுன் வந்து சவுத் ஷீல்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் லைப்ரரி வச்சு அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் ஜப்பானில் வாழ்ந்த காலத்துலேருந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு நியர்பை மியூசியமில் வச்சுருக்காங்க. அவரோட லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வந்து 2008 வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த போயமில் இருக்கிற க்ளாசரி படிச்சுடுங்க. அண்ட் தென் போயம் லைன்ஸ்லேருந்து யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபியூ கொஷின்ஸ். அது வந்து ரொம்ப ஈஸி, யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி.
அண்ட் தென் பாருங்க இதுல வந்து லிட்டரரி டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லிட்டரரி டிவைசஸ் அப்படின்றது என்னன்னா போயம்ல வந்து போயட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில டிவைசஸ், அந்த போயமோட அழகை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக போயட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில டிவைசஸ் தான் வந்து லிட்டரரி டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்னு சொல்லி இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். A transferred epithet is a figure of speech where an adjective or epithet describing a noun is transferred from the noun it is meant to describe to another noun in the sentence. In the lines, they too, aware of sun and air and water, are fed by peaceful harvest by what's long winter starved. Starved is an epithet which is placed beside the noun winter. So, இது வந்து transferred epithet அப்படின்றது என்னன்னா ஒரு adjective or epithet. adjectiveனா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, noun describe பண்ற words தான் adjective. ஸோ அதுதான் poemல யூஸ் பண்ணும்போது அதை epithet அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ற அந்த epithet வந்து if it is transferred from the noun it is meant to describe to another noun in the sentence. அதாவது ஒரே சென்டென்ஸ்ல வந்து எந்த நவுனை வந்து அந்த epithet வந்து டிஸ்கிரைப் பண்ணணுமோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணாம வேறொரு நவுனுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதினாங்கன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் epithet. அதாவது இந்த லைன்ஸ்ல வந்து they too aware of sun and air and water are fed by peaceful harvest by war's long winter starved. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து long winter starved அப்படின்றது வந்து இந்த போயம்ல வந்து வின்டர் அதாவது வந்து குளிர்காலம் வந்து பசியில இருந்தது அப்படின்றத வந்து ஆத்தர் சொல்லல. லாங் வின்டர் ஸ்டார்வ்ட், இந்த இடத்துல ஸ்டார்வ்ட் அப்படின்றது தான் அந்த எபித்தெட். வின்டர் வந்து ஸ்டார்வ் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. யாரு ஸ்டார்வ் ஆனாங்க? சோல்ஜர்ஸ், போர்ல ஈடுபட்ட அந்த சோல்ஜர்ஸ் தான் வந்து ஸ்டார்வ் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வின்டரை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இந்த ஸ்டார்வ்ட் அப்படின்றது வந்து எழுதியிருந்தாலும் ஆக்சுவலா அது மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். அதாவது சோல்ஜர்ஸ் தான் வந்து ஸ்டார்வ் பண்ணாங்க அந்த வின்டர் சீசன் முழுக்க வந்து அவங்க போரிட்டு அவங்க வந்து பசியில வந்து வாழ்னாங்க, ஸ்டார்வ் பண்ணாங்க. அதை தான் வந்து ஆத்தர் வந்து வின்டர் ஸ்டார்வ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது வந்து குளிர்காலம் ஸ்டார்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ சோல்ஜர்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஸ்டார்ட வந்து வின்டருக்கு போட்டு எழுதியிருக்கிறதுனால இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். However, it does not describe the winter as being starved but describes the pronoun they. Historically, many wars were fought during the winter while the harvest season was essentially peaceful. They refers to the soldiers in uniform who had to starve during winter while fighting for their land. So, அதுதான் நான் சொன்னேன். ஸோ வின்டர் காலம் முழுக்க வந்து போரிட்டு பசியால வந்து அவங்க பசியில இருந்து அந்த பசியெல்லாம் தியாகம் செஞ்சுதான் அவங்க போரிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹார்வெஸ்ட் சீசன் வரும்போது போர் முடிஞ்சு அவங்க போய் அமைதியா உணவு அருந்துவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா வின்டர் ஸ்டார்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் ஆக்சுவலி வந்து சோல்ஜர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். நெக்ஸ்ட் லிட்டரரி டிவைஸ் வந்து மெட்டாஃபோர். மெட்டாஃபோர் அப்படின்றது வந்து தமிழ்ல வந்து உருவகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து ஒரு ரெண்டு கம்பேரே பண்ண முடியாத விஷயத்த வந்து உருவகப்படுத்தி எழுதுறது. அதாவது அவங்க கம்பேர் பண்ற ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்மளால வந்து சுத்தமா வந்து கம்பேரே பண்ண முடியாது. ரியல் லைஃப்ல வந்து அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. பட் ஆனாலும் போயம்ல வந்து அழகுக்காக வந்து அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுறது, அதாவது உருவகப்படுத்தி எழுதுறது, அதுதான் வந்து மெட்டாஃபோர். A figure of speech in which a word or phrase is applied to an object or action to which it is not literally applicable. லிட்ரலா வந்து அந்த மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பொருந்தாது. ஆனா வந்து போயம்ல வந்து அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதை வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட உருவகப்படுத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெட்டாஃபோர். Recorded from the late 15th century, the word comes via French and Latin from Greek metaphora, from metaphorine to transfer. So metaphorine
கிரீக்ல வந்து மெட்டஃபோரா, பிரெஞ்ச் அண்ட் லாட்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபரின்னா என்ன அர்த்தம்னா டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த லிட்டரரி டிவைஸ் தான் வந்து மெட்டாஃபோர். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து ரெண்டு அன்கம்பேரபிள் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணி எழுதுறது. ரியல் லைஃப்ல அதை கம்பேர் பண்ண முடியாது, பட் போயம்ல வந்து அதை கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. அதான் மெட்டாஃபோர். எக்ஸாம்பிள், ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா வந்து எரியக்கூடிய நகரம், அதாவது நிறைய நெருப்பு இருக்கிற நரகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, பட் வந்து இதை வந்து போயம்ல வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து அந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸை சொல்றதுக்காக ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது போரிடும் அந்த போர்க்களத்தை தான் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயருக்கு கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு ஆத்தர். ஸோ இதுதான் வந்து மெட்டஃபோர். நெக்ஸ்ட் வந்து ரெப்பிட்டிஷன். Poets often repeat single words or phrases, lines, and sometimes even whole stanzas at intervals to create a musical effect, to emphasize a point, to draw the reader's attention, or to lend unity to a piece. ஸோ ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, போயம்ல வந்து சில வேர்ட்ஸோ சில லைன்ஸோ இல்லை சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டான்ஸாஸே வந்து ரிப்பீட் ஆகி வரும். அதுதான் வந்து ரெப்பிட்டிஷன். ஸோ இது எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட், அந்த போயட் சொல்ல வர அந்த பாயிண்ட்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, ரீடர்ஸோட அட்டென்ஷன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, இதுக்காகலாம் வந்து இந்த ரெப்பிட்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போயம்ல யூஸ் பண்ணியிருக்கிற ரெப்பிட்டிஷன் வந்து நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்றது, அப்புறம் ரிமெம்பர் அப்படின்றது, இந்த வேர்டெல்லாம் வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைய தடவை இந்த போயமில் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நம்ம வந்து கண்டிப்பாக எதை ஞாபகம் வச்சுக்கணும், வேற்று நாட்டில் இருக்க மனிதர்கள் வந்து வேற்றாள்கள் கிடையாது, மற்ற கண்ட்ரியும் வந்து வேற்று கண்ட்ரி கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து போயட் வந்து திரும்ப திரும்ப இந்த போயம்ல வந்து மெசேஜா வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அதே மாதிரி வந்து similarly, the last line of the last stanza, remember no men are foreign and no countries strange, though reversed in the same as the first line of the first stanza, remember no men are strange, no countries foreign. This repetition emphasizes the core message of the oneness of mankind. ஸோ இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின் அப்படின்றத லாஸ்ட் லைன்ல ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தோ ரிவர்ஸ் பண்ணி எழுதினாலும் கன்வே பண்ற மீனிங் வந்து சேம் தான். ஸோ இதுவும் வந்து ரெப்பிட்டிஷன் தான். ஸோ ரெப்பிட்டிஷன் அப்படின்றது என்ன, ஒரு வேர்டோ இல்லை ஒரு லைனோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவே வந்து போயம்ல வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அது ரெப்பிட்டிஷன். ஸோ இந்த போயம்ல வந்து நம்மளுக்கு 3 லிட்டரரி டிவைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எபித்தட், மெட்டஃபோர் அண்ட் ரெப்பிட்டிஷன். ஸோ ஐ திங்க் யூ ஆல் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இட் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த போயம், நம்ம படித்த போயமை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற சம்மரி ஆஃப் த போயம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து அதனோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த போயமில் இருக்கிற பேராகிராஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் போயம். போயமை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணுங்கள் அண்ட் இதில் இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.